கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான தியான வேலையில வந்து இருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. கிறிஸ்துவினால் உண்டாகும் கனிகளில் நிறைந்திருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்துவ நண்பனுக்கு செல்வங்கள் அதிகமாக இருக்கிறது, நிலங்கள் அதிகமாக இருக்கிறது, ஆஸ்திகள் அதிகமாக இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் அந்த நண்பர் என்ன செய்யறாரு? ஆண்டு அனுபவிக்கிறாரு. நிலத்துல எல்லா விதமான விளைச்சல்களை விளைய செய்கிறாரு. ஒரு முறை அவருடைய நண்பர் அவரை பார்க்கும்படியாக வருகிறார். அவர் வரும்போது தன்னுடைய நண்பருக்கு எல்லாவற்றையும் சுற்றி காமிக்கிறார். தன்னுடைய ஆஸ்திகள், செல்வங்கள், நிலங்கள், நிலத்துல இருக்கிற எல்லா விளைச்சல்கள் எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தான் பண்றாரு, எல்லாத்தையும் சுற்றி காண்பிக்கிறார். அந்த நண்பரும் அதே மகிழ்ச்சியோடு பார்க்கிறாரு. தன்னுடைய நண்பன் இந்த அளவுக்கு செல்வாக்கோடு சந்தோஷமா இருக்கிறாருன்னு சொல்லி மகிழ்ச்சியாக பார்க்கிறாரு. அப்ப இதெல்லாவற்றையும் பார்த்துட்டு கடைசியில அந்த நண்பர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. உன்னுடைய நிலத்துல எல்லா விதமான கனிகள் நிறைஞ்சிருக்குது, உன்னுடைய நிலத்துல நீ விளைச்ச விளைச்சல் எதுவுமே வீணா போல, உன்னுடைய ஆஸ்திகள், உன்னுடைய அந்தஸ்துகள் எல்லாமே உனக்கு நிறைவா இருக்கிறது. ஆனா உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா, உனக்குள்ள கிறிஸ்துவின் கனிகள் இருக்கிறதா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ அந்த கேள்வி கேட்கும் போது அவரால் பதில் சொல்ல முடியல. ஆனா அவருடைய நிலத்துல வெவ்வேறு விதமான கனிகள் நிறைந்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் கனி இருக்கிறதா? இல்லை. அப்ப இன்றைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். கடவுள் கொடுத்த எல்லா விதமான ஆஸ்திகளை, எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவருடைய குமாரனாகிய இயேசு. அந்த இயேசுவின் மூலமாக உண்டாகிற கனி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த இயேசுவின் மூலமாக உண்டாகிற நீதி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த இயேசுவின் மூலமாக உண்டாகிற பரிசுத்தம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு வேதம் அதை தான் சொல்கிறது. பிலிப்பியர் 1 அதிகாரம் 10 வசனம் இப்படியாக சொல்கிறது, கடவுளுக்கு மகிமையும் புகழுமாக இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நீதியின் கனியினால் நீங்கள் நிறைந்தவர்களாகி. ஆம் எனக்கு அன்பானவர்களே, கடவுளுக்கு மகிமையும் புகழும் உண்டாகும்படி கிறிஸ்துவினால் உண்டாகும் நீதியின் கனிகளினால் நாம் நிறைந்தவர்களாகி இருக்க வேண்டும். கிறிஸ்துவினால் உண்டாகும் நீதியின் கனி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன் என்றால் கடவுளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமே இயேசு ஆண்டவர் தான். அவரால் உண்டான அந்த நீதியின் கனி இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிறதா என்று நாம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த உபவாச நாட்களில் கிறிஸ்துவினால் உண்டாகும் நீதியின் கனி நமக்குள்ளாக இருக்கும்படியாக நாம் அவரோடு இணைந்து வாழுவோம். அவருடைய பிள்ளைகளாக நாம வாழுவோம். ஆம் எனக்கு அன்பானவர்களே, நீதியின் கனி, ஆவின் கனி உடையவர்களாக நாம இருப்போம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயாளம், நற்குணம், உண்மை, சாந்தம், இச்சை அடக்கம் உடையவர்களாக நாம இருப்போம். கடவுளுடைய நாம மகிமைக்கென்று, அவருடைய புகழ்ச்சிக்கென்று அவருடைய பிள்ளைகளாக நாம வாழுவோம். கடவுள் எப்போது நம்மை ஆஸ்வதிப்பார். இயேசுவினால் உண்டாகும் நீதியின் கனிகளினால் நிறைந்திருக்கும்படியாக நம்மை நடத்துவார். அந்த ஆண்டவரத்துல நம்மை அர்ப்பணிப்போம். தூய ஆவியானவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் தொடர்ந்து வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கடவுளே, அன்பினாலே ஆட்கொண்டு கிருபையாய் ஆளுகை செய்கிற இறைவனே, இந்த ஆசீர்வாதமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை இந்த காணொலி வழியாக நாங்கள் தியானிப்பதற்கு உதவி செய்து, அப்படியாக இயேசு ஆண்டவரால் உண்டாகும் நீதியின் கனிகளில் நாங்கள் நிறைந்திருப்பதற்கு உம்முடைய நாம மகிமைக்கென்று, உம்முடைய புகழ்ச்சிக்கென்று எப்போதும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு இறைவன் தாமே எங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல இயேசு சுவாமி, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக கையிட்டு செய்கிற எல்லா விதமான வேலையிலே ஆஸ்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் செய்கிற வேலையில் திவ்யங்களை தங்கியிருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நினைவுகள், யோசனைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீராக. எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாருடைய பலவீனங்களை மாற்றி போட்டு
சுகமான ஆரோக்கியமான ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிறவர்களுக்கு நல்ல படிப்பின் ஞானம் அறிவை தருவீராக. வேலை செய்கிறவர்களுக்கு வேலை செய்த பலத்தை சக்தியை கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் செய்கிற எல்லா விதமான வேலைகளில் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து எங்களுடைய ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் இறைமகன் இயேசு ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சுதந்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.